இங்கே இந்த ஊரே இந்த பெரியவருக்காக திருவிழாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தசாவதார வேஷம் கட்டி ஆடுறதுல ஒரு பெரிய ஆள், அவர் பையன் கூட காட்டு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த காடு தானே நமக்கு எல்லாமேன்னு சொல்லி அங்கே இருக்க குலசாமி கோயிலையும் அவர்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு ராவண வேஷம் கட்டி வந்தவொடனே ஊரில் இருக்க எல்லாருமே கரகோஷம் எழுப்புறாங்க. ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவங்க பையன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அவங்க அப்பா ஸ்டேஜெல்லாம் ஏற்றாத, கண்ணில் வெளிச்சம் படம் பெற அவருக்கு பார்வை போய்கிட்டே இருக்குன்னு இவர் சொல்றாரு, என் பையன் என்னைக்கு வேலைக்கு போறானோ அன்னைக்கு நான் அந்த வேஷம் கட்ட வேலையை விட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க பையனும் அதே ஊரில் இருக்க ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா கூத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நைட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சா ஓட்டை பிரித்து அவரும் கூத்தில் போய் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த பையனும் கோச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் நோட் எடுத்து காட்ட, சின்ன வயசில் நீ தானே நான் அப்பா அனுமர் வேஷம் போட்டால் ரொம்ப பிடிக்குன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, சரி இப்படி பண்ணுவோம், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வேஷம் கட்டணும், அனுமர் வேஷமாக கட்டிக்கோங்கன்னு அவங்க அப்பா முடியாதுன்னு வீம்பு பிடிச்சிக்கிட்டே போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. இந்த பையன் சொல்கிறான், நீங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா என்னப்பா பண்ணுறது, நான் வெளியூருக்கு போயிடுவேன்னும் போது, சரி நீ வேலைக்கு போ, நான் கன்ஃபார்மாக இந்த வேஷம் கட்டதே விட்டுறேன்னு சத்தியம் பண்ணிடுறாரு. அதே டைம் அந்த பொண்ணு கேட்குறாங்க, வீட்டில் என்ன பொண்ணு கேள்றா, எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்குதுன்னு. நான் சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போனால் எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பையன் வேலைக்காக ஊர் அரசியல்வாதியை பார்க்க போனால் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அந்த கரைக்கு முதல்ல போனால் உன் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு இவரும் யோசிக்காமல் குதிச்சிடுறாரு. கொஞ்சம் நேரத்தில் மூச்சு திணறுது. கரைக்கு கூப்பிட்டு வந்துட்டு உன் பையனுக்கு வேலை வாங்கி தரேன், நாளைக்கு ஊர் பக்கத்தில் இருக்க மைனிங்கு வந்துடுன்னு சொல்லி விட்றான். அந்த மைனிங் கம்பெனிக்கு போனால் ஆல்ரெடி எங்கள் போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த கம்பெனி மட்டும் வேணாண்டா, ஆல்ரெடி இவனுக்கு காட்டை தான் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரி வராதுன்னு. இருக்கட்டும்பா, நீங்கள் இந்த கூத்தெல்லாம் கட்டினா சரி வராது, நான் இங்கேயே வேலைக்கு சேர்றேன்னு சேர்ந்துடுறான். அவங்க அப்பாவும் அவங்க குலசாமி முன்னாடி போய் இனிமேல் வேஷம் காட்ட மாட்டேன்னு சபதம் எடுத்துடுறாரு. அந்த பொண்ணுக்கிட்டேயும் சீக்கிரமாக நான் பொண்ணு கேட்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பையனோட வாழ்க்கை காதல் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த மைனிங் கம்பெனிக்காரங்க குலசாமி கோயிலில் பாம்பு வச்சு அங்கே இருக்க இயற்கை வளத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறானுங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு இந்த பையன் பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் அரசியல்வாதி போய் பாருன்னு சொல்கிறா. இவனும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா பார்த்தா வேஷம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வேஷம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கும் போது இந்த பையன் இறந்துட்டான்னு சொல்லி நியூஸ் வருது. போய் பார்த்தா காட்டுக்கு நடுவில் அந்த பையன் தற்கொலை பண்ணியிருக்கான். நம்ம வேஷம் கட்டினால்தான் நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லி உடஞ்சி போயிடுறாரு.